தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்திலுள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 181(1) கீழ் 2026-2027ஆம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027ஆம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்திலுள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 181(1) கீழ் 2026-2027ஆம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027ஆம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்.